கதை கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற புஸ்தகத்திலேருந்து லக்ஷ்மி ஜெயராம் அம்மா எழுதின அகலக்கால் அப்படிங்கிற கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி ஜெயராம் அம்மா முகநூலில் ரொம்ப நல்ல பதிவுகள்லாம் போடுவாங்க. அதை தவிர அவங்க நிறைய சிறுகதைகள் கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அதுவும் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சது. அதனால் நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்மா, கவலையை விடுங்க அப்படின்னு மேகலா அப்படின்னு சொல்கிறா. மேகலாவை அப்படி பார்த்து அண்ணாந்து பார்க்குறா மனோன்மணி தான் இந்த கதையில் வர்ற இவங்க. மேகலா, நீ யார் பெற்ற பொண்ணுமா? எனக்கு ஆப்ரேஷன்னு தெரிஞ்சு நீ ஆறுதல் சொல்கிற. ஆனால் என்னோட சொந்த பொண்ணு அனுஷா, அவள் ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரின்னு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை, மெசேஜ் இல்லை. அப்படி என்ன என் மேலே கோபம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அம்மா, அனுஷா நான் அனுப்பிச்சி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் லண்டனில் நானும் இருக்கேன். அவள் தான் சொன்னான், அம்மாவுக்கு ஆப்ரேஷன் இருக்குது, நீ அங்கே போகிற, அதனால நீயும் அங்கே போயிட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் போது நீ அங்கே பார்த்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்கா. ஏமா மேகலா, அவள் புருஷன் அவளை நல்லா பார்த்துக்கிறானா? அவள் பையன் உதய இப்போ என்ன கிளாஸில் படிக்கிறான் அப்படியெல்லாம் கேட்குறா அவள். ஆமாம்மா, அவளோட பையன் இப்போ ஸ்கூல் ஃபைனல் படிக்கிறான். அதனால தான் மேகலாவால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன்னு தெரிஞ்சும் அவளால் வர முடியல. இல்லை, நான் மனசில் நினச்சிக்கிறேன், மூஞ்சில் முழிக்காதுன்னு கத்தினேன் அன்னைக்கு. அதுக்காக இப்படியா உறவை அப்படி முழுசாக முடிச்சுட்டு போவாளா என்ன அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறேன். அப்போ மேகலா சொல்கிறா, நீங்கள் இப்போ அலட்டிக்காதீங்கம்மா, 2 நாளில் பெரிய ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே கண்ணை மூடின்னு இருக்காங்க மனோன்மணி அம்மா. டேபிள் மேலே அனுஷாவோட ஃபோட்டோ இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோ, ரொம்ப கொள்ளை அழகு. எல்லாரும் அவளை ரவிவர்மா ஓவியம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ அழகு. மனோன்மணி அம்மா அவங்க கிளார்க் உத்தியோகம் பார்த்து தான், அதில் வர்ற சம்பளத்துக்கு தான் அவங்க பொண்ணுக்கு நகை வெள்ளி அப்படிலாம் சேர்த்தாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு 10 லட்சம், அதை தவிர யூனிட் ட்ரஸ்ட்டு அது இதுன்னு நிறைய சேமிப்பு பணம் ஒன்று தான் அவளோட லட்சியம். ஏன்னா மனோன்மணியோட கணவர் அரசாங்க உத்தியோகம், தாராளமாக பணப்புழக்கம் தான் இருந்தது. ஆனால் சாயந்தரம் ஆச்சுன்னா ட்ரிங்க்ஸு பழக்கம், கெட்ட பழக்கம். பெண்ணுக்கு அவ்வளோவா படிப்பு வரல. மனோன்மணியும் அவள் கணவனும் ஓவர் டைம் அது இதுன்னு பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்திருக்காங்க. அனுஷா அதனால தன் போக்கிலேயே வளர்ந்துட்டா. நல்ல செலவாளி, நல்ல உடைகள் உடுத்தணும், அலங்கார பொருட்கள்லாம் இது பண்ணும், அப்பா அம்மாவோட ஹோட்டல் அப்படின்னு ஒரே ஆடம்பர வாழ்க்கை தான். ஏன்னா பணம் நிறைய இருக்குல்ல, அதனால ஒரே பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு தெரிஞ்ச பையனாகவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பார்க்க நல்லா தான் இருந்தான் பையனும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தான். தாம் தூம்னு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. மெஹந்தி, சங்கீத்னு வேலைக்கு விதமான ட்ரெஸ்ஸு நகைன்னு ஊரே மெச்சரா மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே டயத்தில் அதை யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கும்போது அதே டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரா மேகலா. அம்மா, நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா, என்னோடய விதியை நினச்சிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். நடந்து போனதை பற்றி இப்போ ஏம்மா யோசிக்கிறீங்க? தெரிஞ்ச ஸ்நேகிதி தான், வரதட்சணை அது இதுன்னு நிறையா கறந்துட்டா. ஸ்நேகிதியோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வரதட்சணை அது இதுன்னு கேட்டு நிறையா வாங்கிட்டாங்க. சரியான வேலை இல்லை, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுலேயும் முனைப்பாக பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அவங்களோட பணம், அதாவது எங்கள் பணத்துலேயே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. மேகலாவிற்கு எல்லாமே தெரியும். மத்தியதர வர்க்கம்னாலே, மிடில் கிளாஸுன்னாலே விரலுக்கு மேலே வீக்கம் இருக்கவே கூடாது. அதுக்கு மேலே தன்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி தான் ஆசையே படணும். ஒரு நாள் அனுஷா டைவர்ஸ் கேட்டு அதுவும் கிடச்சாச்சு. ஆனால் அவன் என்ன, அவன்கிட்ட பணம் இல்லாததுனால அவனால் ஜீவனாம்சம்லாம் கொடுக்க முடியல. மனோன்மணியும் அவன் அட்டை போல் உறிஞ்சிறான். சரி விட்டுட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா அனுஷாவை. அனுஷா மகன் உதயோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. அப்பாவுக்கு குடி அதிகமாகி லிவர் கெட்டு போயிடுச்சு. லிவர் கெட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி
உடனேயே செத்து போய்ட்றாரு. அவ்வளோ அளவுக்கு குடி. மனோன்மணியோட வந்து இதெல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சி இப்போது ஹார்ட் ப்ராப்ளமும் வந்தாச்சு. அம்மா, எப்படி அனுஷாவோட ப்ரெசண்ட் ஹஸ்பண்ட் மனோஜ் உங்கள் குடும்பத்திற்கு வந்து இவ்வளோ நெருக்கமானார் அப்படின்னு? அவரை வந்து கடவுளாக தான் எங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காருமா. அனுஷா அப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும் போச்ச பக்கத்து ஃப்ளாட்டுக்குள்ளே வந்தான். நல்ல வேலை, நிறைய உதவி செஞ்சான், என்னையும் கவனிச்சுக்கிட்டான். அதே சமயத்தில் அந்த உதயோட உசுராக இருந்தான். ஆமாம், அனுஷா சொல்லியிருக்கா மனோஜ் அவள் வாழ்க்கையில் வந்ததை பற்றி. ஏதோ அப்பா அவனை பிடிக்கவே இல்லை, ஏன்னா அவன் வந்து நார்த் இண்டியன், வடக்கத்திக்காரன். அனுஷா கிட்ட நான் நிறையா சொன்னேன், ஒரு கல்யாணம் பண்ணி நீ பட்ட பாடு போதாதா, எதுக்காக 2வது கல்யாணத்துக்கு நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிரயத்தனப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக தான் கோச்சிட்டு போனவ தான் மேகலா. அவளை வந்து சொல்கிறா, சரிம்மா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா மேகலா, நிறைய தப்பு பண்ணிட்டேன். பணம்னு அலைஞ்சி பொண்ணை சரியாக கவனிக்காமல் சரியாக படிக்க வைக்காமல் ஆடம்பர செலவுக்கெல்லாம் அவளை பழக்கப்படுத்திட்டேன். எப்போ வெளியில் போய் சாப்பிட்ணுன்னாலும் நானே கூட்டிகிட்டு போய் இது பண்ணி பணத்தாசை பிடிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை வந்து ரொம்ப அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அவளை சுயமாக அவளோட காலில் நிற்க வைக்க தெரியல. எங்களோட பணத்தையும் அவள் பார்த்ததுனால அவளும் அதுக்கு வந்து பிரயத்தனப்பட்டுக்கவே இல்லை. இப்போ இந்த மனோஜ் அவளை நல்லா வச்சுருக்கான்னு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா, நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகாதீங்க, பால்கனியில் போய் உட்காந்து காற்று வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரில் அமர்த்தி அவங்கள வந்து பால்கனியில் உட்கார வச்சு இது பண்ணுற மேகலா. அம்மா, இந்த முதியோர் இல்லம் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆமாம்மா, இந்த இது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டுதாம்மா மேகலா நான் இங்கே வந்தேன். அனுஷா தான் நான் தனியாக இருக்க வேண்டான்னுட்டு அவள் பேரில் இருந்த வீட்டை விற்றுட்டு இங்கே இந்த இடத்த வாங்கினான். எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, வேலைக்கு ஆள், சாப்பாடு, டிவி, மொபைல் ஆன் பண்ணி காற்றில் வரும் கீதமே என் கண்ணனே அறிவாயோன்னு பாட்டை கூட வச்சு கேட்டுப்பேன். அப்போவும் அது பாட்டு போட்டு கேட்டா. மனோன்மணி வந்து அப்படியே அந்த இதில் வந்து மெய் மறந்து போய்ட்ற, அப்படியே கண்ணை மூடிட்டு. மேகலா, 10 நாள் ஆச்சு நீ வந்து உன்னை பற்றி எதுவுமே சொல்லலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லைம்மா, அம்மா அப்பா கிடையாது, பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை, நல்ல சம்பளம், கணவன் சரியில்லை, வேறு பெண்ணோட குடித்தனம் நடத்தினான், வேண்டான்னு உதறிட்டேன். இப்போது ஒரு பையன், அவனுக்காக தான் வாழறேன். பெண்ணாய் பிறந்தால் கஷ்டங்கள் தான். இல்லைம்மா, நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், என் வாழ்வு என்னோட பிடியில் தான் இருக்குது. அம்மா, லேசாக மழை, வாங்க நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு பால்கனிலேருந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு. மேகலா, நாளைக்கு அனுஷா வந்துருவா இல்லை? மழை இல்லாமல் இருக்கணும்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே மனோன்மணியை படுக்கையில் அமர வச்சா. ட்ரேயில் இரவு உணவு குழந்த கிச்சடி தக்காளி சட்னியோட கொண்டு வந்து கொடுக்குறா. மனோன்மணி அப்படியே ஏதோ பாட்டை முணுமுடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டா. இரவு 11 மணி. மேகலாவிற்கு வந்து அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்மளோட லைஃப்பை பற்றி சொல்லிடலாமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணி பக்கத்தில் போயிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்ன மாதிரி அனுஷா சுகமாக இல்லை. அனுஷாவும் நானும் லண்டன்லேயே இல்லை, பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். அவளுக்கு உங்களை பார்க்க தைரியம் இல்லை, அதனால தான் வரல. மனோஜும் அனுஷா பணத்திற்காக தான் அவளை கல்யாணம் செஞ்சுருக்கான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவழிச்சேன்னு கணக்கு போட்டு அவளோட சென்னை வீட்டை விற்க சொல்லி பாண்டிச்சேரியில் தன்னோட பேரில் வேறு வீடு வாங்கிட்டான். அனுஷாவிற்கு கிட்னி ப்ராப்ளம். அவன் தான் அட்மிட் செய்தான். அவள் ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பிய போது கதவை திறக்காமல், இது என்னோட வீடு, உன்னை என்னால் பராமரிக்க முடியாது, வெளியில் போ அப்படின்னுட்டான். மேகலா கண்ணில் கரகரவென்று நீர். அன்னியிலேருந்து நான் தான் அனுஷாவை பார்த்துக்கிறேன், அவள் பையன் உதயை படிக்க வைக்கிறேன், என் மகன் போல் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த முதியோர் இல்ல வாடகை செலவு நான் தான் அனுப்புகிறேன். அவளுக்கு வாரம் ஒரு முறை டயாலிசிஸ் நான் பணம் கட்டி சிகிச்சை செய்தேன். அம்மா, அவள் போன வாரம் இறந்துட்டாம்மா. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் நேரில் வந்தேன். குலுங்கி அழுதாள் மேகலா. உங்களையும் அனுஷா சார்பில் நான் பார்த்துக்க வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக நினச்சி செய்கிறேன். ஏன் தெரியுமா, நான் தான் மனோஜோட முதல் மனைவி. அவன் என்ன மட்டுமல்ல, அனுஷாவையும் தான் ஏமாத்தியிருக்கான். பிடித்திருந்த கைகள் டக்கென்று விழுந்தன. கையில் துடிப்பில்லை.
10 மணிக்கே கார்டியாக் அரெஸ்ட் டாக்டர் சொன்னார். மறுநாள் உதய் பாட்டியோட சிதைக்கு நெருப்பூட்டினான் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் இதயம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா பாருங்களேன், எப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வருது. ஒருத்தரை மட்டும் இல்லை, 2 பேரை ஏமாத்திருக்கான் அந்த மனோஜுங்கிறவன் வாழ்க்கையில். முதல் கணவன் தான் அந்த மாதிரி ஏமாத்திட்டு போனான் அப்படின்னாக்க, 2வது கணவன் இந்த இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறோம். ரொம்ப சாவதானமாக இருக்கணும் நம்ம எல்லாருமே. அதுவும் பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து யார் என்னங்கிறத பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கதை கேட்டதுக்கு நன்றி, வணக்கம் நேயர்களே. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.